தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான இயக்குநர்களில் ஒருவராக வலம் வருவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். இதுவரை இவர் இயக்கிய திரைப்படங்கள் எதுவுமே தோல்வியை சந்தித்தது கூட கிடையாது. தொடர்ந்து பல ஹிட் பட திரைப்படங்களை கொடுத்தவர். இவர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் தான் விடுதலை 2. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விடுதலை திரைப்படத்தின் முதல் பாகத்தை இயக்கியிருந்தார் வெற்றிமாறன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக இந்த படத்தின் 2வது பாகத்தை இயக்கி வந்தவர் இயக்குனர் வெற்றிமாறன். நடிகர் விஜய் சேதுபதி மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. மேலும் வசூல் ரீதியாகவும் பெரிய அளவு சாதனை படைக்கவில்லை. வெற்றிமாறன் இயக்கிய படங்களிலேயே சுமாரான வரவேற்பை பெற்ற திரைப்படம் விடுதலை 2 தான். இருப்பினும் தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்படங்களை இயக்குவதில் கவனம் செலுத்தி வருகின்றார் இயக்குனர் வெற்றிமாறன். அதன்படி தற்போது சூர்யாவை வைத்து தான் இயக்க இருக்கும் வாடிவாசல் திரைப்படத்தின் கதையை தயார் செய்து வருகின்றார். இந்த வருடம் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வாடிவாசல் திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு படத்தின் அப்டேட் எதுவுமே வெளியாகாமல் அதிலிருந்து வந்த நிலையில் படம் டிராப் என்று கூறி வந்தார்கள். தற்போது மீண்டும் அந்த படத்தை கையில் எடுத்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். இந்த கதையை 3 பாகங்களாக இயக்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு இயக்குனர் வெற்றிமாறன் மீண்டும் தனுஷுடன் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிப்பதற்கு கமிட்டாக இருக்கிறாராம். அதாவது KGF கதையை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தின் கதையை வெற்றிமாறன் உருவாக்கி வருவதாகவும், இது பல ஆண்டுகளுக்கு முன்பு டிஸ்கஸ் செய்யப்பட்ட நிலையில் வாடிவாசல் திரைப்படத்திற்கு பிறகு அந்த படம் எடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த செய்தி தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே இயக்குனர் ப. ரஞ்சித் தங்கலான் திரைப்படத்தை KGF பின்பகுதியை மையமாக வைத்து இயக்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வெற்றிமாறனும் அதே கதையை கையில் எடுத்துக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக வெற்றிமாறன் தனுஷ் காம்போவில் வெளியாகும் திரைப்படங்கள் என்றாலே அதற்கு தனி எதிர்பார்ப்பு இருக்கும். மேலும் இவர்கள் இருவரின் காம்போவில் வெளியான அனைத்து திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துள்ளது. அந்த வகையில் ஒருவேளை இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டால் நிச்சயம் அது வெற்றி படமாக இருக்கும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்தானா இதோட 6வது படமாக இருக்கும். இவங்க சேர்ந்து எடுத்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. அந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்காங்க. அதை தாண்டி இவங்களுக்குள்ள என்ன ஒரு ஸ்பெஷல் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷும் வெற்றிமாறனும் ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம். அவங்க படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை மயக்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு தனுஷும் அவரோட பர்ஃபார்மன்ஸை முழுக்க கொடுப்பார். வெற்றிமாறனும் அவரோட இயக்கத்தில் அவரோட சொந்த உழைப்பை போட்டு ஸ்க்ரீன் பிளே கதையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப மெனக்கெட்டே சொல்லுவார். இந்த காம்போ மறுபடியும் வருதுன்னா கண்டிப்பாக இது சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் சொல்லி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்ருக்கு. அதை தாண்டி வெற்றிமாறனுக்கு தோல்வியே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யானைக்கும் அடிசருக்கும் சொல்லி ஒரு சில பேர் நெகட்டிவாக அவருக்கு சொன்னாலுமே இந்த விடுதலை 2 படத்து மூலிமா அவருக்கு நிறைய பண விஷயமாக தான் பெருமை இல்லைனே தவிர மற்றபடி மக்கள் ரீதியாக அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு 10-20 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்தா கூட அந்த தாக்கம் இருக்கும்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.